பல பேருக்கு வந்து மனிதனா பிறந்த எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கனவுகள் இருக்கும். அவங்களுடைய வந்துட்டு அவங்களோட பையனோ பொண்ணோ இந்த அளவுக்கு வந்து அவங்க படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், இல்லை ஃபாரின் அனுப்பிச்சிட்டு அவங்க வேலைக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பல கனவுகள் இருக்கும். அந்த மாதிரியான கனவுகளை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயோ இன்வெஸ்ட் பண்ண ஒரு லேண்டு, அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்ட ஒரு லேண்டு வந்து அவங்களுடைய அவங்க மகன் திருமணத்துக்கோ இல்லை மகனுடைய திருமணத்துக்கோ இல்லை படிப்பு செலவுக்காகவோ இல்லை அவங்க வந்து எட்டாத உயரத்தை வந்து அவங்களுடைய பிள்ளைகள் எட்டுறதுக்காக அந்த ஒரு நிலத்தை அவங்க வித்துட்டு அவங்க கனவை நிறைவேற்றுறாங்க. ஸோ பல பேரோட வாழ்க்கையில அவங்களுடைய கனவை நினைவாக்குறது அது கூட போகிறது அண்ணன் தம்பி கிடையாதுங்க, கூட இருக்கிற சொந்தக்காரன் கிடையாது. அவங்க வாங்கியப்பட்ட எப்பயோ ஒரு நிலம் தான் வந்து அவங்கள வந்து அந்த ஒரு நிலைமையை அவங்களை அடைய வைக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ரியல் எஸ்டேட் துறையை வந்து ஒரு உன்னதமான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லுவாங்க. அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து பல இடங்கள் இருந்தாலும் ஒரு சில இடங்கள் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும், ஒரு சில இடங்கள் நம்ம போகும்போது நம்ம மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் உங்களுக்கு பிடிச்சமான இடம் ஏதாவது சொல்ல முடியுமா? வீடு. அவங்க சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து நம்ம வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டில் வந்து ஒரு பெரிய நிம்மதி ஏற்படும். அதுக்கடுத்துங்க கோவில் சொன்னாங்க. கோவில் போகும்போது மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழல் ஏற்படும். வீடு, கோவில், அடுத்து பீச்சுன்னு சொன்னாங்க. ஸோ பீச்சுன்னும் போது அது 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயது முதியவர் வரை அந்த பீச்சுன்றது எல்லோருமே வந்து ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ பீச்சில் வந்து ஒரு இடம், பீச் பக்கத்தில் ஒரு இடம் இருந்தால் எப்படிங்க இருக்குங்க? இப்போ எல்லாருமே இங்கேருந்து இந்த மெரினா பீச் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஊர்களில் வந்து பீச்சே கிடையாது. நீங்கள் மெரினா பீச் பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் சண்டேஸ் போனீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பஸ் அங்கே வரும். பட் நம்ம சென்னையில் இருக்கிறதுனால பீச் நமக்கு வந்து ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். ஆனால் எத்தனையோ பேர் டூரிஸ்ட் வந்து அவங்க ஊரில் பீச் இல்லைன்னும் போது இங்கே சென்னைக்கு வரும்போது இங்கே இருக்கிற பீச்சை பார்க்குறாங்க. இந்த இடத்துல பீச்சை பார்க்கும்போது பீச் இருக்கு, கூட லைட் ஹவுஸ் இருக்கு. அப்புறம் மெரினா பீச்சில் வேற என்னங்க இருக்கு? அங்கே பார்க்குற மாதிரி வேற என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் எல்லாம் கரெக்டாக சொன்னாங்க. அங்கே பார்க்கறது எல்லாம் சமாதிகள் சமாதியாக இருக்கு. நம்ம போய் கடல்ல போய் காலை நினைப்போம், அப்புறம் சமாதியை பார்ப்போம், திரும்ப கடல்ல காலை நினைப்போம், பஜ்ஜி சாப்பிட்டு வீட்டுக்கு வருவோம், அவ்வளவுதான் இருக்கு. பட் பழவேற்காடு பீச்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. சென்னையுடைய நார்த் ஈசிஆர்ன்றது இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது.